இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3B. இதில் இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்னா CI இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் P. இதில் அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் அமௌண்ட் ஃபார்முலா. இது மைனஸ் பிரின்சிபல். அப்போ இது இப்படி இருக்கிறதுனால இதில் ரெண்டில் இருக்கிற காமன் ஃபேக்டர் வந்து P. இப்போ P வெளியே எடுத்துட்டு 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P வெளியே எடுத்தாலும் 1 இருக்கும் பாக்கி. அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்னு. இது ஒன்றும் படிக்க வேண்டாம், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது எக்ஸசைஸ் 3B. செகண்ட் ஒன் கொஸ்டின் வந்து the difference between simple interest and compound interest on a certain sum is 54.40 for 2 years at 8% per annum. Find the sum. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 54.40. minus simple interest is equal to 54.40 rupees. ரேட் வந்து 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. இப்போ இது பண்ண போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு let principal be x into 1 + 8/100 whole power 2 minus 1. 15 4 25 1. இப்போ 2. அப்போது 1 + 2/25 by 1 டினாமினேட்டர் சேம் இல்லை. அப்போ இன்ட்டு 25 + 2 27 by 25 minus 1. minus 1. 27 whole square வந்து 729 by 625 minus 1 by 1. Compound interest is equal to P. அப்போது இது டினாமினேட்டர் சேம் இல்லாதனால 625ல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 729 minus 625 by 625 into P is equal to compound interest. அப்போது இது மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 625 4
0 1 104 by 625 into P is equal to compound interest. இது into multiply பண்ணா 104 P by 625. இப்போ compound interest கிடைச்சிருச்சு. இப்போ simple interest பார்க்கலாம். Simple interest is equal to formula யூஸ் பண்ணுறது P R T by 100. அதை வந்து substitute பண்ணனா நமக்கு கிடைக்கிறது x into rate வந்து 8%, number of years வந்து 2, 100, 50, 25, 4. அப்போ simple interest வந்து equal to 4x by 25. இப்போ simple interest minus compound interest இல்லை compound interest minus simple interest வந்து equal to 54.40. இப்போ இதை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வேல்யூ. அப்போ 104 P by 625 minus 4x by 25. X இப்போ into 25 into 25. இதுக்கு 25 into 25 வந்து 625. அப்போ denominators equal ஆயிரும். இப்போ by 625 is equal to 54.40 போட்டுடலாம். Hundred and 4 minus 100 வந்து 4x by 625 by 625 is equal to 54.40. அப்போ இது டிவிஷனு 625 இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனான்னா டிவிஷனு மல்டிப்ளிகேஷன் ஆகும். 54.40 into 625 by 4 இருக்குன்னா இது இன்டூ இருக்குது, இந்த சைடு கொண்டு போனாலும் டிவிஷன் ஆயிரும். ஓகே, இப்போ $625 divided by 4 156.25. இப்போ இந்த நம்பரு 0.25 into 54.40 0 4 5 are 20 2 10 1 4 6 4 are 24 plus 1 5 25 2 6 4 5 are 20 2 4 1s are 4 6. இப்போ அடுத்த டிஜிட்டு 5 4s are 20 2 4 2s are 10 6 4s are 24 1 25 6
6 6 2 4 6 இப்போ அடுத்த டிஜிட்டு ஓகே அடுத்த டிஜிட்டு 5 5 சார் 25 2 12 1 6 5 சார் 30 30 plus 1 31 3 5 5 சார் 25 plus 3 28 2 5 1 சார் 5 2 7 நம்ம கிடைக்கிறது 0 0 பாயிண்ட்டு 0 0 1 0 1 இங்கே 2 2 4 10 1 7 plus 8 வந்து 15 1 8 அப்போ rupees 8500 வருது. நான் இந்த ரெண்டு டெசிமலும் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த டெசிமலும் ஆட் ஆகும் இல்லை இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் ஸ்பேசஸ்ஸு இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது அப்போ 4 டெசிமல் ஸ்பேசஸ் வரணும். அப்போ 4 0க்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட் போடணும். அப்போது நம்ம கிடைக்கிறது வந்து பிரின்சிபல் is equal to 8500. ₹8,500. இப்போ மூணாவது பண்ண போகிறோம். இன்னொரு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Kamal and Anand each lent the same amount of money for 2 years at 5% at simple interest and compound interest respectively. Anand receives 15 rupees more than Kamal. Find the amount of money lent by each and find the interest received. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பிரின்சிபல் பின்ன இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு SI CI இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஆனந்து கிடைக்கிறது அமௌண்ட்டும் மைனஸ் கமலோட அமௌண்ட்டு நமக்கு 15 rupees இருக்குது. அப்போது 15 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஆனந்துக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இனி நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். லெட் பிரின்சிபல் பி ஒய். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ரேட் எவ்வளோ? ரேட் வந்து 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, 100, 20, 1, 10, 1. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 10. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1 + r by 100 whole power n minus 1. அப்போ y minus
y into 1 plus rate வந்து 5%, 100 whole power n minus 1, 20, 1, 20 plus 1, 21, 20 whole power number of years வந்து 2 minus 1 into y. 21 square வந்து 441 by 20 square வந்து 400 minus 1. Compound interest is equal to, இப்போ 441 minus 1 by 1 denominators equal இல்லை, அப்போ multiply பண்ணோம் into 400. இப்போ 441 minus 400 by 400 into y is equal to compound interest. அப்போ compound interest is equal to 41 y by 400. 41 y by 400. பின்ன இப்போ CI minus SI வந்து equal to 15 rupees. அதே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணால் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். y by 10 தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்போ அதை அப்படி வச்சுக்கலாம். 41y by 400 minus y by 10 is equal to 15 into 40 into 40. அப்போ 41y minus 40y by 400 is equal to 15. அப்போ y by 400 is equal to 15. இப்போ இந்த y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பிரின்சிபல் தவிர வேறு எல்லா நம்பரும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போடணும். அப்போ டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். 400 into 15. 400 into 15 வந்து 0 0 20 0 4. அப்போ 6000 rupees. பிரின்சிபல் வந்து 6000. 6000. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 6000 into 5 into 2 by 100. 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 60 into 5 into 2 வந்து 60 into 2 வந்து 120. 120 into 5 வந்து 600. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 rupees. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு P வந்து 6000 1 plus 5 by 100 whole square minus 1. Twenty 21 by 20 whole square minus 1 whole into 6000. 441 by 400 minus 1
into 400 into 400 6000 அப்போ 41/400 into 600 இது 6000 இப்போ 0 கேன்சல் ஆயிரும் 60 into 41 60 into 41 2460 கிடைக்குது by 4 615 rupees 615 rupees compound interest. இப்போ simple interest வந்து 600 compound interest வந்து 615. இப்போ இது ப்ரூஃப் பண்ணணும்னா CI minus SI வந்து 15 rupees அப்போ 615 minus 600 வந்து 15 rupees அப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Simple interest on a sum of money for 2 years at 4% is rupees 450. Simple interest 2 years 4% is equal to 450. இப்போ இதை வச்சு நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் கொடுத்துட்டுல ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் and same rate for 2 years. Okay, இப்போ simple interest வச்சு கண்டுபிடிக்கலாம். 2 years let principal be x into 2 into 4/100 2 1 50 50 25 2. ஓகே, இப்போ simple interest is equal to 2x by 25. simple interest வந்து 450 is equal to 2x by 25. இப்போ 450 divided by 25 இந்த சைடு கொண்டு போனானா into 25 2 இந்த சைடு கொண்டு போனானா divided by 2 is equal to x. 450 25ல 2 5 225 into 25 is equal to 5625 5625 இதுதான் எக்ஸ் வந்து பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சேம் ரேட்டு ஃபார் 2 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R by 100 whole power n minus 1 square bracket. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 5 6 2 5 into 1 plus rate வந்து 4%. 4/100 whole power 2. n வந்து 2 minus 1. இது வந்து 50 2 இது 25 1.
அப்போது 25 + 1 26/25 minus 1/1. 5 6 2 5. ஓகே. இப்போது 26 ஸ்கொயர் வந்து 676, 25 ஸ்கொயர் வந்து 625 minus 1/1. இது டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்னால இன்ட்டு 625. அப்போது 2 டினாமினேட்டர் சேம் ஆகும். இன்ட்டு மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போது இன்ட்டு 5 6 2 5. இப்போது 5 6 2 5 by 676 minus 625 by 625. அப்போது 676 minus 625 வந்து 51. அப்போது 51. அப்போது 5 6 2 5 divided by 625 பண்ணி பார்த்தோன்னா 9 கிடைக்குது. இப்போது 9 into 51 வந்து 459. அப்போது compound interest is equal to rupees 51 into 9 459. இதுதான் ஃபைனல் ஆன்சரு. இப்போ 5th ஒன் செய்யலாம். 5th ஒன்று question read பண்ணுறேன். compound interest on a certain sum of money at 5% per annum 2 years is 246 rupees. Calculate simple interest on same sum for 3 years at 6% per annum. Compound interest is equal to rupees 246. Rate வந்து 5%. number of years வந்து 2. அப்போது CI is equal to P into 1 plus R by 100 whole power n minus 1. அப்போது principal into 1 plus 5/100 whole power 2 minus 1. இப்போ 20 plus 1 21/20 whole square minus 1 into P is equal to 246. 21 square வந்து 441/400 minus 1 வந்து 400 by இப்போ 41/400 into P is equal to 246. இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னா is equal to அந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்போது 246 into 400/41. இப்போ 246/41 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 246 divided by 41 வந்து ஈக்குவல் டு 6. அப்போது 6 into 41 வந்து ஈக்குவல் டு பிரின்சிபல் 2400 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். இப்போ இதே பிரின்சிபல் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து ரேட்டு மாறி இருக்குது, டைமும் மாறி இருக்குது.
டைம் வந்து 3 years ஆயிருக்கு. ரேட்டு வந்து 6% per annum ஆயிருக்கு. அப்போது simple interest is equal to PRT by 100. இதே ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிது 2400 into 3 into 6 by 100. 0 கேன்சல் ஆயிடும். 24 into 3 வந்து 24 into 3 72 into 6 வந்து 432. அப்போது simple interest is equal to rupees 432. okay, அடுத்த question 6th one. A sum of money invested at compound interest amounts to rupees 19,360 in 2 years and 23,425.60 in 4 years. Find the rate percent and the original sum of money. இப்போ ஒரு amount of money P is equal to X ன்னு வச்சுக்கலாம். X 2 yearsல 19,360 rupees ஆகுது. இதே X 4 yearsல 23,425 ஆகுது. 425.60. இப்போ இப்போ அமௌண்ட் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n தானே. அப்போ அமௌண்ட் ஃபார் 2 years வந்து rupees 19,360 is equal to P into 1 plus R by 100 whole power 2. அதே வந்து 23,425.60 is equal to P into 1 plus R by 100 whole power 4. எதுக்குன்னா 4 years. இப்போ இது 2 divided by 1ல் இருக்குது. எதுக்குன்னா இது டபுள் அமௌண்ட்டு, இதோடது டபுள் நம்பர் ஆஃப் இயர்ஸு. அப்போது இதே 2 divided by 1 இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மில் போடுறதுன்னா P into 1 plus R by 100 whole power 4 minus by P into 1 plus R by 100 whole square. இதே ஃபார்முலா வந்து எழுதுனா 23,425.60 by 19,316.00. இது வந்து இந்த டெசிமல் பாயிண்ட் போக வைக்கணும்னா இன்ட்டு 100 போகணும். இதுக்குன்னு 2 0. அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு 2 டிஜிட்ஸு இந்த சைடுக்கு போகும். அப்போது 23,425.60 by, அப்போ மேலே செஞ்சாலும் கீழேயும் செய்யணும், 100 by 19,360.00. அப்போது 19,36,000. இந்த நம்பர் வந்து
23,42,560. ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணலாம். இது வந்து இந்த நம்பரில் டிவைட் பண்ணனா 114,641. இது கீழே இருக்கிற நம்பர் 12100. அப்போ இது வந்து நமக்கு இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இந்த நம்பர், இந்த ரெண்டு நம்பர் எடுத்து, அப்போது அது வந்து 121/110 ஓட ஸ்கொயர் ரூட்டு, இல்லை ஸ்கொயர் வந்து இந்த நம்பர். அப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் ஈக்குவல் டு, இப்போது ஒரு இக்குவேஷனில் யாக்கும் இருக்குது. இப்போ நான் 2 டிவைடட் இது இருக்குது தானே, இப்படி இருந்தானா பவர்ஸ் மைனஸ் ஆகும். 4 - 2 ஆகும். அப்போ 4 - 2னா 2 தானே. அப்போ P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். P × 1 + R/100 whole square. P × 1 + R/100 whole square. அப்போது இது P இல்லை, 1 + R/100 எதுக்குன்னா P 2 கேன்சல் ஆயிடும். ஓகே, 121/110 இது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். +1 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனோன்னா -1/1. அப்போ இது ரெண்டு டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கிறதுக்கு × 110. அப்போ 110. 121 - 110 வந்து 11. 121 - 110 is equal to 11. 11/110 இது வந்து கேன்சல் ஆயிரும். 10. அப்போ 1/10 is equal to R/100. இப்போ ரேட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த 100 மேலே கொண்டு போகணும். அப்போது 100/10. அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு ரேட்டு. அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ரேட் இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகே, இப்போ ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வந்து ஃபைண்ட் த ஒரிஜினல் சம் ஆஃப் மணி. ஒரிஜினல் சம் ஆஃப் மணி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் சம்மு 1 + 10/100 ஹோல் பவர் 2ன்னு வச்சுக்கலாம். இது 2 கேன்சல் ஆயிரும். 11/10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போ 121x/100 is equal to 19,360ன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 2 இயர்ஸ்க்கு 19,360ன்னு அதில் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதி போட்டுருணும். இப்போ 121 இன்ட்டு இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், இந்த சைடு கொண்டு போனால் டிவிஷன் ஆயிரும். 121. அப்போது 100 இந்த சைடு கொண்டு போனான்னா இன்ட்டு 100 ஆயிரும். அப்போது 19,360 டிவைடட் பை 121 வந்து 160. 160 இன்ட்டு 100 வந்து 16,000. இதுதான் ஒரிஜினல் சம் ஆஃப் மணி, 16,000.
7th ஒன் பண்ண போகிறேன். கொஸ்டினு இல்லை 7th ஒன் செஞ்சுருக்கேன். இப்போ 7th ஒன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A sum of money lent out at compound interest at a certain rate per annum becomes 3 times of itself in 8 years. Find in how many years will the money become 27 times of itself at the same rate of interest per annum. இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி, அந்த அமௌண்ட் ஆஃப் மணி எக்ஸாக இருக்கட்டும். அந்த எக்ஸு வந்து 3x ஆகுது 8 இயர்ஸில். 8 இயர்ஸ். இப்போ இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி 27x ஆகிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு இக்குவேஷன் உண்டாக்கலாம். A is equal to P into 1 plus R by 100 whole power n. இது ரீரைட் பண்ணலாம். இதை ரைஸ் பண்ணிக்கலாம். 3x இதுக்குன்னா அத்த அமௌண்ட்டு is equal to x into 1 plus R by 100 whole power 8 years. அப்போது செகண்ட் பார்ட்டு இக்குவேஷனோடது 27x. இது ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு 27x is equal to x into 1 plus R by 100 whole power n. இப்போ இந்த n கண்டுபிடிக்கணும். இதுதான் செகண்ட் பார்ட்டு இக்குவேஷனோடது. இப்போ 3x இந்த சைடு வந்துச்சுன்னா 3x by x கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 3 மட்டும் தான் இருக்கும். அப்போது பின்ன இதுலேயும் அதே மாதிரி தான். அப்போ எக்ஸு கேன்சல் ஆயிரும். 27 மட்டும் தான் இருக்கும். அப்போது 3 is equal to 1 plus R by 100 whole power 8. இப்போது இந்த பவர் 8 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனான்னா 3 பவர் 1 by 8 ஆயிரும். ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போனான்னா இப்போது 1 ப்ளஸ் R by 100 ஹோல் பவர் 1. 1ன்னு போட வேண்டாம். அப்படியே 1 ப்ளஸ் R by 100. இப்போ 27 is equal to 1 plus R by 100 whole power n. இப்போ இந்த 27 ரீரைட் பண்ணலாம். 3 பவர் 3 வந்து 27 is equal to 1 plus R by 100 whole power n. இப்போ 27 1 பவர் டைமு எப்படின்னு தெரியுமா? இந்த n ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனான்னா 1 பவர் n ஆயிரும். அப்போ 3 பவர் 3 இன்ட்டு 1 பவர் 1 by n. அப்போ 3 பவர் 3 by n கிடைக்கும். is equal to 1 plus R by 100. அப்போ 3 by n. இப்போ இதில் இது இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். 3 power 1 by 8 is equal to 3 power 3 by n. இப்போ இதில் வெறும் இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். ஃப்ராக்ஷன்னா பவர் 1 by 8 is equal to 3. இது ஈக்குவல் டு இருக்கிறனால இந்த 3 கேன்சல் ஆயிடுது. இங்கே அப்படி இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். வெறும் பவர் மட்டும் போட்டுட்டு இதில் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டோட ப்ராடக்ட்டு 3 into 8 is equal to n into 1. அப்போது 24 is equal to n. n is equal to 24 years.
அடுத்தது பண்ணலாம். எயித் ஒன்று question read பண்ணுறேன். On what sum of money will compound interest in எயித் ஒன் செய்ய போகிறேன். On what sum of money will compound interest payable annually for 2 years be the same as simple interest on rupees 9,430 for 10 years, both at rate of 5% per annum. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் வந்து $9,430, ரேட்டு வந்து 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 9,430 into 5 into 10 by 100. 943 into 5. 943 to 5. 4715 is equal to simple interest. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சம்மு கண்டுபிடிச்சிட்டு 4715. இப்போ சம்மு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் லெட் பிரின்சிபல் பி எக்ஸ். அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். CI is equal to P into 1 plus R by 100 whole power n minus 1. அப்போ 4715 is equal to x into 1 plus 5 by 100 whole power 2 minus 1. 20 plus 1 21 by 20 whole power square minus 1 into x is equal to 4715. 4715 is equal to x into 441 by 400 minus 1 into 400 into 400. அப்போ 41, இதுக்குன்னா 441 minus 400 வந்து 41 by 400 into x is equal to 4715. இப்போ இதை ஃபுல் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது இந்த சைடு கொண்டு போனான்னா ஃப்ளிப் ஆகும். 4715 into 400 ஃப்ளிப் ஆகும் by 41. அப்போது 4715 divided by 41, இது வந்து 115. 115 into 400 வந்து equal to x. X is equal to 46,000. இதுதான் பிரின்சிபல். Okay, 9th one question. Simple interest on a certain sum of money for 4 years at 4% per annum exceed the compound interest on the same sum for 3 years
at 5% per annum by 288 rupees. Find the sum. Simple interest exceeds compound interest by 228 rupees. அப்போது 9th one வந்து simple interest ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். is equal to principal xன்னு வச்சுக்கலாம். x into 4 into 4 by 100 50 2 25 1 அப்போ 4x by 25 is equal to simple interest. Compound interest வந்து p into 1 plus 5 by 100 minus p. இதுக்குனா amount minus principal is equal to compound interest. அப்போ இதுலேருந்து காமன் ஃபேக்டர் p வெளியே எடுத்துட்டு 1 plus r by 100 same sum for 3 years. அப்போ whole power 3 1 plus 5 by 100 whole cube minus 1 அப்போ 21 20 plus 1 21 by 20 whole cube p minus 1 9261 by 8000 minus 1 by 1 into 8000 into 8000 அப்போ 1261 by 8000 into p. இதுதான் compound interest. அப்போ simple interest minus compound interest is equal to 228 rupees. அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு 4p by 25 minus 1261 p by 8000 அப்போ 8000 320 அப்போ 320 into 4 வந்து 1280 minus p minus 1261 p by 8000 minus 1261 19 p by 8000 is equal to 228 rupees. அப்போ இந்த p கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு அங்கே போனோன்னா டிவைட் பண்ணணும். 228 by 19 into 8000 டிவிஷனு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 228 divided by 19 12 into 8000 வந்து 12 into 8000
is equal to principal. 8000 into 12 வந்து 00016000008 96,000. principal வந்து 96,000. 96,000. இதான் principal கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 10th ஒன்று. A certain sum of money amounts to 23,400 in 3 years at 10% per annum simple interest. Find the amount of the same sum in 2 years 10% per annum compound interest. இப்போ simple interest கொடுத்துருக்காங்க. Let principal be x வச்சுக்கலாம். compound interest வந்து இல்லை simple interest வந்து 23,400 is equal to x into ரேட்டும் டைமும் வந்து 10 into 300. 3x by 10 23,000 23 2,34,000 is equal to 3x by 10. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது அந்த சைடு கொண்டு போனான்னா இன்ட்டு ஆயிரும். அப்போ இந்த 2 ஜீரோவை எடுத்து இங்கே போட்டான்னா இந்த நம்பர் வந்து 2,34 lakhs ஆயிரும். 2,34 lakh 2,34 lakh 2,34 lakh by 3. இது into 3 இந்த சைடு கொண்டு போனால் by 3 ஆயிரும். 2,3,4,0 0,0,0. இந்த நம்பர் டிவைடட் பை 3 வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். 23 வந்து 7 2 24 8 பின்ன 0 குரூப் பண்ணானா இல்லை 0 அப்படியே போட்டுடலாம். 0 அப்படியே போட்டுடலாம். 5 zeros இருக்குது. அப்படியே போட்டானா 78 lakhs. இது வந்து த்ரீ எக்ஸ் பை 10 இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 11th ஒன் ரீட் பண்ணுறேன். மோஹித் borrowed a certain sum at 5% per annum compound interest and cleared this loan by paying 12,000 at the end of first year and 17,640 at the end of the second year. Find the sum borrowed. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த அமௌண்ட் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். A is equal to P into 1 plus R by 100 whole power n. Amount is equal to ஃபஸ்ட் இயருக்கு. ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அவன் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தான். 12,600 ரிட்டர்ன் கொடுத்தான். is equal to principal into 1 plus 5 by 100 whole power 1. 21 20 plus 1 21 by 20 into P is equal to 12,600. இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னா இதை எடுத்து
அப்படியே ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போகும்போது ரிவர்ஸ் ஆயிடும். அப்போ 12,600 into 20/21. 12,600 divided by 21 பண்ணி பார்க்கலாம். 12,600 divided by 21 வந்து 600 into 20 வந்து 12,000 rupees. Principal கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் principal. For the payment of 17,000 at the end of second year, amount is equal to 17,640. Number of years is equal to 2. Rate is equal to 5. இப்போ second year செகண்ட் இயருக்கு இது இல்லை ஃபைனல் இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்த பிரின்சிபல் இது இல்லை. இப்போ இந்த சம்மு திருப்பி கொடுத்ததுக்கு தான் இந்த இது. இப்போ ரெண்டு இது ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒரிஜினல் பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும். இப்போ செகண்ட் இயரு அவன் எவ்வளோ கொடுத்தான் திருப்பி 17,640 is equal to P into 1 plus 5/100 whole power 2. இப்போ 21 20 plus 1 21/20 whole power 2 to P 17,640 is equal to 17,640 is equal to 441 P by 400. இப்போ பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது ஃப்ளிப் ஆயிரும். 17,640 into 400 by 441. இப்போ 17,640 divided by 441 வந்து 40 into 400 வந்து rupees 16,000. இப்போ மேலே கிடச்ச இந்த பிரின்சிபலும் ஆட் பண்ணால் தான் ஒரிஜினல் பிரின்சிபல் கிடைக்கும். 16,000 plus 12,000 is equal to original principal 8,2. Original principal is equal to 28,000 rupees. The final principal. சரி, இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோவில் தேர்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம்.